இப்படி இருந்த கப்பி ஒரே மாதத்தில் இப்படி ஆயிடுச்சு. இது எல்லாமே அதே குட்டி தான். ஒரு மாதத்தில் இவ்வளோ சைஸ் எப்படி வந்துச்சுன்னு சொல்லவா? பிறந்த குட்டியில் அதோட அம்மா அந்த குட்டிங்க ஓடுது பார்த்தீங்களா, அந்த குட்டிங்க தான் அதெல்லாம் இந்த மாதிரி தண்ணியில் இருந்துச்சு. நான் சன்லைட்டில் படுற மாதிரி தண்ணியை வச்சு இந்த மாதிரி டார்க் க்ரீன் கலரில் ஆகிடுச்சு. குட்டி இருக்கிறதே தெரியாது, சூப்பராக வளரும். நீங்களும் லைட்டாக வெயில் படுற இடத்துல அந்த இது வச்சிங்கன்னா தொட்டி நல்லா சூப்பராக வளரும் கப்பி. இது போட்ட குட்டி அல்பினோ ஃப்ரைஸு. இது ஒரு வாரத்தில் எப்படி வளர்ந்துருக்குன்னு காமிக்கிறேன் வாங்க. என்ன சைஸில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு வாரத்தில்? அதுதான். தண்ணியை நீங்கள் நல்லா வச்சிங்கன்னா சூப்பராக வளரும் கப்பி. நான் இந்த டப்பில் தான் வச்சுருந்தேன். ஃபாக்ஸ்டைலும் வளர்ந்துச்சு, கப்பியும் வளர்ந்துச்சு ஒரு வாரத்தில். அடுத்த வாரத்தில் எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுட்டு போடுறோமோ இல்லையோ தண்ணி மட்டும் நல்லா வச்சுக்கிங்க, கப்பி சூப்பராக வளரும். இதில் ஒரு சிக்கலும் இருக்குது. என்ன சிக்கல்னா, ஃபாக்ஸ்டைல் ரொம்ப வெயிலில் வச்சிங்கன்னா அதுலேருந்து உதிர்ந்து போகும். அதெல்லாம் உதிர்ந்துச்சுன்னா கப்பி அந்த குட்டியெல்லாம் மாட்டிக்கும். இதில் மாட்டியே உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில, எத்தனை செத்து கிடக்குது பார்த்தீங்களா? நான் ஒரு 35 போட்டேன், அதில் ஒரு 5 செத்துடுச்சு, மீதி ஒரு 30 இருக்கும். சரி, அந்த ஃபாக்ஸ்டைல்லாம் எடுத்துடலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விடலான்னு சொல்லிட்டு எடுத்தது தான் இப்போ எடுத்த வீடியோ. ஓகே, க்ளீன் பண்ணியாச்சு. மொத்த கப்பி ஃப்ரைஸை போட்டுருவோம். அதில் ஏன் பக்கெட்டில் தண்ணி இவ்வளோ கம்மியாக வச்சுருக்கானா, அப்போ தான் நீங்கள் லைட்டாக வெயிலில் வைக்க சொல்ல அந்த கொஞ்சம் தண்ணி பச்சை கலராக மாறிடும். ஃபுல்லாக வச்சிங்கன்னா பச்சை கலர் மாறாது. ஸோ கம்மியாக வைங்க, நல்லா பச்சை கலரில் மாறிடுச்சுன்னா கப்பி சூப்பராக வளரும். ஃபுட்டு போடவே தேவையில்ல, 2 நாளைக்கு ஒரு தடவை போட்டால் போதும். இன்னொரு 10 நாளில் இந்த ஃப்ரைஸ்லாம் பெருசாகிடும். சேல்ஸ் பண்ணலாமா வேணாவா சொல்லுங்கள். உங்கள்கிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.